ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை வந்து நம்ம சூர்யா சார் சொல்ல போகிறாரு. அதனால் சுந்தரவல்லி எடுக்க போகிற முடிவை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினிக்கு எப்படியாச்சும் கிஃப்ட் தேடி ஆகணும்னு சொல்லிட்டு கிஃப்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் வந்துட்டு சுந்தரவல்லிக்கு வந்துட்டு கௌரவப்படுத்துறதுக்காக தான் இந்த விழா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. கடைசியில் வந்துட்டு நந்தினி பர்த்டேக்காக மாறப்போகிற பார்ட்டியை தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக சுந்தரவல்லி சும்மாவே இருக்க மாட்டாங்க. இப்போ அதாங்க நடக்க போகுது. இப்போ வந்துட்டு சுந்தரவல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க தான் இந்த இதில் வந்துட்டு பெரியவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பெஸ்ட்டாக தேர்வு பண்ணி வந்துட்டு வச்சுருக்காங்க. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த சமயத்துலலாம் சூர்யா சார் வந்துட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இந்த மாதிரி நந்தினிக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இது வந்து கடைசியில் பர்த்டே பார்ட்டியாக மாறிடுச்சு. இதனால் கோவமான சூர்யா சொன்னதை கேட்டு சுந்தரவல்லி கோவமாயி, இதுக்கு மேலே நீங்கள் இருக்கவே கூடாது, இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு, ஓ உங்கள் மருமகளுக்கு பர்த்டேவா, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு நந்தினிக்கு வந்து கன்கிரான்ஸ் சொல்கிறாங்க. அதை பார்த்ததுமே வந்துட்டு சுந்தரவல்லியால் தாங்கவே முடியல. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே, கடைசியில் நம்ம விழா இவளோட விழாவாக மாறிடுச்சு, இதுக்கு மேலே இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது, எல்லாத்துலேயுமே நமக்கு ஏட்டிக்கு போட்டியாக வந்து நின்றுட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் எல்லாருமே இருங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டு எல்லாருமே இங்கே வாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே ஒன்றுமே புரியல. என்னடா இதுவே தாங்க முடியல, இதுக்கு மேலே இவன் என்னடா சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் போயிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு வராங்க. அருணாச்சலையை கூட என்னடா என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இருங்க டாடி நான் பண்ணுறதை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு கோவம் வருது. நம்ம சூர்யாவுக்கு வந்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லவே அருணாச்சலையா வந்துட்டு சரி ஏதோ பண்ண போகிறான் நம்ம பையன், சூப்பராக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு சூர்யா எது பண்ணாலும் நல்லதாக தான் இருக்கும். அது நந்தினி பர்த்டே வேறு, அதனால் அருணாச்சலா எது பண்ணாலும் நல்லதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம சுந்தரவல்லிக்கும் அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஏற்கனவே மானத்தை வாங்கி வச்சுக்கிறான், இன்னும் இவன் என்னத்தை மானத்தை வாங்க காத்துட்ருக்கானோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு வர்றாங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கணும். இதுக்கு மேலே இந்த வீட்டோட மகாராணி எங்கள் அம்மா, அதாவது தாய்க்குள்ள சுந்தரவல்லி கிடையாது, என் மனைவி நந்தினி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். இவன் எல்லாரும் எல்லா பொறுப்பு எல்லாமே வந்துட்டு என் மனைவி தான் வந்து பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம நந்தினி சிம்பிளாக இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே நம்ம சூர்யா சார் இவளுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க, இவ தான் இதுக்கு மேலே எல்லாத்தையுமே பார்க்க போகிறா, நீங்கள் எல்லாத்தையும் அசந்து போகிறீங்க அப்படின்னும் போது சுந்தரவல்லிக்கும் வந்து உடனே 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வந்தவங்க எல்லாருமே என்னடா இது இவ்வளோ கேவலமாக சண்டை போட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதனால் வரப்போகிற பிரச்சனைகளை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.